இருந்தாலும் துரியோதனை நான் பார்க்கணும். கூட்டி வா. துரியோதனா சரி கோடி வந்தனா அரவ கோடி வந்தனும். இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் தம்பி என்னடா முகம் ஆடிக்கொண்டிருக்கிறதே காரணம் என்ன? முகம் ஆடிக்கொண்டிருக்கிறதே காரணம் தெரிவிக்கின்றேன். ஆகட்டும். மாண்டு மடித்து அரட்டக்கலையா இருக்கிறது. எல்லாம் மாண்டு மடித்து விட்டு இப்ப இருக்கின்றதான் 4 பேர் இருக்கின்றோம். 4 கோடி சேனை இருக்கிறது. 63 பிள்ளைகள் மடிந்திருக்கிறார்கள். எப்படி பள்ளி சிதிக்கு யாருக்கு வடாங்க போனா போதுன்னு அமைதியா இருக்கிற எந்த பாவத்தை எந்த கடலிலும் கழுவ முடியாது. கருணை என்று சொல்லக்கூடிய பெரும் கடலிலே கழுவ வேண்டும். அப்படி இருக்கிற நேரம் 13 வருடமா திவசங்களுக்கு பயந்து வருது. காட்டில் முடிந்து கிடந்த பஞ்ச பாண்டவ பணாதிபதங்களுக்கு பயந்து வருவேனா? சதி செய்ய வந்த மாய கிருஷ்ணன் சமத்தலான் அறியாமல் விடுவேனா?
கிடைத்த விடை கண்டால் போய் வருவேன் போர்க்காலம் போய் வருவேன். அழுது கொண்டிருந்தால் பணி முடிக்க முடியுமடா? சண்டையை ஜெயிக்க முடியுமா? அழுதா ஏண்டா டேய் முட்டாள். அதுக்குதான் 13 வருடமாக காட்டிலே கிடந்தார்கள். ஆமா 5 ஆச்சார்கள். அவர்களுக்கு நான் பயந்து வருவேனா? அதுக்குதான் உன்னை வரவழைத்தேன். அதிவீரம் என்று வந்தானே அர்ஜுனன், அவன் சேர்த்து நான் அருவமானத்தை விட்டு அறுக்காமல் விடுவேனா? மதி குலத்தில் உரித்தவனா மண்டம் கழித்து விடைதா போய் வருவேன் போர்க்காலம். அப்படியே சென்று வருங்க. அப்படியா? ஒன்னு போன் சொல்லு, போயிட்டு வான்னு சொல்லு. போயிட்டு வரோம்னா இது நாள் பரிகண்டம் 16 நாள் சண்டை முடிந்திருக்கிறது. ஆமா பாரத போர் 18-16 நாள் சண்டை முடிந்தது. இந்த 16 நாள் வரைக்கும் யாருக்கு சேனாதிபதி வட்டம் கொடுத்தாலும் முடியுமா? ஒரு நாளைக்கு என்ன மட்டும் போயிட்டு வான்னு சொல்றது அறிவு கெட்டவனே, ஞானம் கெட்டவனே, புத்தி கெட்டவனே, மூடனே, மூர்க்கனே, ஒரு நாளைக்கு என்ன போய்வான்னு சொல்றானே. துரியோதனா வணங்காமடி சேதிரன், யாருக்கு மஞ்சாதவன், அறுவக்கொடி திருகன். அந்த முரசக்கொடி அறுக்கிறேன், முரசக்கொடி அறுக்கிறேன், அறுவக்கொடியை நாட்டுகிறேன். ஓய்வான்னு சொல்றானே. நாட்டுமா போனோம், ஒரு நாளைக்கு குடும்பமா போயிட்டு வான்னு சொல்லக்கூடாது. சரி நான் போறேன், போட நீ பாத்துக்கிட்டே நானே போறேன். அப்படி யாரா போறேன் உன்ன சொல்லுவேன். அமைச்சர் அறிவழகா எப்படி தெரியுமா? அறுவக்கொடி துரியோதனன், அறுவக்கொடி துரியோதனன், முரசக்கொடி அறுக்கணும், அறுவக்கொடியை நாட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்திருக்கான். யாருக்கு? கண்ணனுக்கு. கண்ணனுக்கு கண்ணனுக்கு மகாராஜே கண்ண மகாராஜனுக்கு. அப்படி இருந்தாலும் நான் சண்டைக்கு போறேன். எப்படி சண்டைக்கு போறேன்? யாரும் தண்ணிக்கு வரல, அதுக்குள்ள நீ போற. குருச்சத்திரம் போறா? அப்படி சொல்லு. சண்டைக்கு போறேன்னா இப்ப யாரும் கூட தண்ணி வரேன்னா சண்டைக்கு யாரும் வரல. இவங்க வரல. பாண்டு பிள்ளைகள் வராருங்க. போறாங்க. பாண்டு பிள்ளைகள் போலாம். துரியோதனன் தேவடியா பிள்ளைன்னு நாம சொல்லாமடா. எங்க போலாம்? டேய் அறிவு கேட்டவனே, துரியோதனன் பார்த்து பாண்டவர்களை தேவடியா பிள்ளைகள் என்று உரைப்பான். உரைக்குவான். கர்ணனா சொல்லாமா? சொல்லக்கூடாது. 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 ஏன் இந்த ரகசிய தப்பு சொல்லக்கூடாது? அப்புறம் சொல்லலாம். அதனால குருச்சத்திரம் சண்டைக்கு போகணும். போலாம். சரி பையா, நாம தாலி கட்டி வச்சிருக்கிறோம். நம்ம பொம்பளை என்னுடைய பெண் ஜாதி, என் ஆசைக்கும் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் நிறைந்த பொன்னூராசன் குமார்த்தி பொன்னுருவி அம்மன் அந்த புறத்தில் இருக்கிறார். நான் அழைத்தேன் என்று சீக்கிரம் சென்று அழைத்து